முத்து மீனா முயற்சி. கிரீஷ் அடித்த பையனின் வீட்டிற்கு சென்று சமாதானம் பேசினாலும் கேஸ் வாபஸ் எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை என கூறுவதால் அதிர்ச்சி அடைகிறார்கள். ஆனாலும் கிரீஷை காப்பாற்றும் உறுதியுடன் அங்கேயே காத்திருக்கிறார்கள். வக்கீல் எச்சரிக்கை. ரோகிணி வக்கீலை சந்திக்க அவர் டாக்டர் சர்டிபிகேட் வந்துவிட்டால் கிரீஷ் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கே போக வேண்டியிருக்கும் என எச்சரிக்கிறார். ஒரே வழி, பாதிக்கப்பட்ட பையனின் அப்பா கேஸை வாபஸ் எடுப்பதுதான் என்கிறார். ரோகிணி வித்யா வாக்குவாதம். கிரீஷுக்காக யார் முன்னேற வேண்டும் என்ற விவகாரத்தில் ரோகிணியும் வித்யாவும் கடுமையாக வாக்குவாதம் நடத்த மகேஸ்வரி சமாதானப்படுத்துகிறார். முத்து மீனா பொறுமை. பையனின் அப்பா அலுவலகத்திற்கு செல்லும் போது கூட வாசலில் காத்திருக்கின்றனர். பிறகு அவர் அவர்களை உள்ளே அழைத்து, கிரீஷ், வாழ்க்கை பாதிக்கக்கூடாது என்கிற உங்கள் வேண்டுகோள் நியாயம். நாளை பள்ளியில் டெஸ்ட் வைக்கிறேன். அதில் கிரீஷ் சரியாக நடந்து கொண்டால் கேஸை வாபஸ் எடுப்பேன் என்கிறார். ரோகிணியின் கோபம். முத்து மீனா கிரீஷை அழைத்துச் செல்ல தீர்மானிக்க ரோகிணி அவனை, நீ வெளியே போகக்கூடாது, என் வீட்டில்தான் இரு என வற்புறுத்துகிறாள். ஆனால் கிரீஷ், முடியாதுன்னா பாட்டியோட அல்லது முத்து மாமா கூட போவேன் என்கிறான். இதனால் ரோகிணி கடும் கோபமடைகிறாள்.